எரேமியா அதிகாரம் 49. அம்மோன் புத்திரரை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலுக்கு குமாரர் இல்லையோ, அவனுக்கு சுதந்திரவாளி இல்லையோ? அவர்கள் ராஜா காத் தேசத்தை சுதந்தரித்து கொண்டு அதன் ஜனம் இவன் பட்டணங்களில் குடியிருப்பானேன். ஆகையால் இதோ நாட்கள் வருமென்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது அம்மோன் புத்திரரின் பட்டணமாகிய ரப்பாவிலே யுத்தத்தின் ஆர்ப்பரிப்பை கேட்க பண்ணுவேன். அது பாழான மண்மேடாகும். அதற்கடுத்த ஊர்களும் அக்கினியால் சுட்டெரிக்கப்படும். ஆனாலும் இஸ்ரவேல் தன் தேசத்தை சுதந்தரித்து கொண்டவர்களின் தேசத்தை சுதந்தரித்து கொள்ளும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எஸ்போனே அலறு, ஆயி பாழாக்கப்பட்டது. ரப்பாவின் குமாரத்திகளே ஓலமிடுங்கள். இரட்டை உடுத்தி கொண்டு புலம்பி வேலிகளில் சுற்றித் திரியுங்கள். அவர்கள் ராஜா அதன் ஆசாரியர்களோடும் அதன் பிரபுக்களோடும் கூட சிறைப்பட்டு போவான். எனக்கு விரோதமாய் வருகிறவன் யார் என்று சொல்லி உன் செல்வத்தை நம்பின சீர்கெட்ட குமாரத்தியே, நீ பள்ளத்தாக்குகளை பற்றி பெருமை பாராட்டுவானேன்? உன் பள்ளத்தாக்கு கரைந்து போகிறது. இதோ உன் சுற்றுப்புறத்தார் எல்லாராலும் உன்மேல் திகிலை வரப்பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் அவரவர் தம் தம் முன் இருக்கும் வழியே ஓட துரத்தப்படுவீர்கள். வலசை வாங்கி ஓடுகிறவர்களை சேர்ப்பார் ஒருவரும் இல்லை. அதற்கு பின்பு அம்மோன் புத்திரருடைய சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏதோமை குறித்து சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தேமானிலே இனி ஞானம் இல்லையோ? ஆலோசனை விவேகிகளை விட்டு அழிந்ததோ? அவர்களுடைய ஞானம் கெட்டு போயிற்றோ? தேதானின் குடிகளே ஓடுங்கள், முதுகை காட்டுங்கள், பள்ளங்களில் பதுங்குங்கள். ஏசாவை விசாரிக்கும் காலத்தில் அவன் ஆபத்தை அவன் மேல் வரப்பண்ணுவேன். திராட்சை பழங்களை அறுக்கிறவர்கள் உன்னிடத்திலே வந்தார்களாக்கில் பின் பறிக்கிறதற்கு கொஞ்சம் வையார்களோ? ராத்திரியில் திருடர் வந்தார்களாக்கில் தங்களுக்கு போதும் என்கிற மட்டும் கொள்ளையடிப்பார்கள் அல்லவோ? நானோ ஏசாவை வெறுமையாக்கி அவன் ஒளித்து கொள்ள கூடாதபடிக்கு அவனுடைய மறைவிடங்களை வெளிப்படுத்தி போடுவேன். அவனுடைய சந்ததியாரும் அவனுடைய சகோதரரும் அவனுடைய அயலாரும் அழிக்கப்படுவார்கள். அவன் இனி இரான். திக்கற்றவர்களாய் போகும் உன் பிள்ளைகளை ஒப்புவி. நான் அவர்களை உயிரோடே காப்பாற்றுவேன். உன் விதவைகள் என்னை நம்புவார்களாக. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ பாத்திரத்தில் குடிக்க வேண்டும் என்கிற நியாய தீர்ப்புக்கு உள்ளாயிராதவர்கள் அதில் குடித்தார்கள். நீ குற்றமற்று நீங்களாயிருப்பாயோ? நீ நீங்களாயிராமல் அதில் நிச்சயமாய் குடிப்பாய். போஸ்ரா பாழும் நிந்தையும் அவாந்தரமும் சாபமுமாக இருக்குமென்றும் அதன் பட்டணங்கள் எல்லாம் நித்திய வனாந்தரங்களாயிருக்குமென்றும் என்னை கொண்டு ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் கூடிக்கொண்டு அதற்கு விரோதமாக வந்து யுத்தம் பண்ணுகிறதற்கு எழும்புங்கள் என்று சொல்ல ஜாதிகளிடத்தில் ஸ்தானாதிபதியை அனுப்புகிற செய்தியை கர்த்தரிடத்திலே கேள்விப்பட்டேன். இதோ உன்னை ஜாதிகளுக்குள்ளே சிறியதும் மனுஷருக்குள்ளே அசட்டை பண்ணப்பட்டதும் ஆக்குகிறேன் என்கிறார். கண்மலை வெடிப்புகளில் வாசம் பண்ணி மேடுகளின் உச்சியை பிடித்திருக்கிறவனே, உன்னால் உன் பயங்கரமும் உன் இருதயத்தின் அகந்தையும் உன்னை மோசம் போக்கிற்று. நீ கழுகை போல் உயரத்தில் உன் கூட்டை கட்டினாலும் அங்கே இருந்து உன்னை விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியே ஏதோம் பாழாகும். அதை கடந்து போகிறவன் எவனும் அதன் எல்லா வாதைகளின் நிமித்தமும் பிரமித்து ஈசல் போடுவான். சோதோமும் கொமோராவும் அவைகளின் சுற்றுப்புறங்களும் கவிழ்க்கப்பட்டது போல இதுவும் கவிழ்க்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அங்கே ஒருவனும் குடியிருப்பதில்லை, அதில் ஒரு மனுபுத்திரனும் தங்குவதில்லை. இதோ புரண்டு ஓடுகிற யோர்தானிடத்திலிருந்து சிங்கம் வருவது போல் பலவானுடைய தாபரத்துக்கு விரோதமாக வருகிறான்.
அவனை சடுதியிலே அங்கே இருந்து ஓடிவர பண்ணுவேன். நான் அதற்கு விரோதமாய் கட்டளையிட்டு அனுப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவன் யார்? எனக்கு சமானமானவன் யார்? எனக்கு மட்டு கட்டுகிறவன் யார்? எனக்கு முன்பாக நிலை நிற்கப் போகிற மேய்ப்பன் யார்? ஆகையால் கர்த்தர் ஏதோமுக்கு விரோதமாக யோசித்த ஆலோசனையையும் அவர் தேமானின் குடிகளுக்கு விரோதமாக நினைத்திருக்கிற நினைவுகளையும் கேளுங்கள். மந்தையில் சிறியவர்கள் மெய்யாகவே அவர்களை பிடித்து இழுப்பார்கள். அவர்கள் இருக்கிற தாவரங்களை அவர் மெய்யாகவே பாழாக்குவார். அவைகளுக்குள் இடிந்து விழும் சத்தத்தினாலே பூமி அதிரும். கூக்குரலின் சத்தம் சிவந்த சமுத்திரம் மட்டும் கேட்கப்படும். இதோ, ஒருவன் கழுகை போல எழும்பி பறந்து வந்து தன் செட்டைகளை போஸ்ராவின் மேல் விரிப்பான். அந்நாளிலே ஏதோமுடைய பராக்கிரமசாலிகளின் இருதயம் பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயின் இருதயம் போல இருக்கும் என்கிறார். தமஸ்குவை குறித்து சொல்வது, ஆமாத்தும் அர்பாத்தும் கலங்குகிறது. பொல்லாத செய்தியை அவர்கள் கேட்டபடியினால் கரைந்து போகிறார்கள். சமுத்திரத்தோரமாய் சஞ்சலம் உண்டு, அதற்கு அமைதலில்லை. தமஸ்கு தளர்ந்து போம், புறங்காட்டி ஓடிப்போம். திகில் அதை பிடித்தது. பிரசவ ஸ்திரீயைப் போல இடுக்கமும் வேதனைகளும் அதை பிடித்தது. சந்தோஷமான என் ஊராக்கிய அந்த புகழ்ச்சியுள்ள நகரம் தப்பவிடப்படாமற் போயிற்றே. ஆதலால் அதன் வாலிபர் அதன் வீதிகளில் விழுந்து யுத்த மனுஷர் எல்லாரும் அந்நாளிலே சங்காரமாவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தமஸ்குவின் மதில்களில் தீ கொளுத்துவேன், அது பெனாதாத்தின் அரமனைகளை பட்சிக்கும் என்கிறார். பாபிலோன் ராஜாவாக்கிய நேபுகாத் நேச்சார் முறியடிக்கும் கேதாரையும் காட்சோருடைய ராஜ்யங்களையும் குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எழும்பி கேதாருக்கு விரோதமாக போய் கீழ் திசை புத்திரரை பாழாக்குங்கள். அவர்களுடைய கூடாரங்களையும் அவர்களுடைய மந்தைகளையும் வாங்கி அவர்களுடைய திரைகளையும் அவர்களுடைய எல்லா தட்டுமுட்டுகளையும் அவர்களுடைய ஒட்டகங்களையும் தங்களுக்கென்று கொண்டு போய் எத்திசையும் பயம் என்று சொல்லி அவர்கள் மேல் ஆர்ப்பரிப்பார்கள். காட்சோரின் குடிகளே, ஓடி தூரத்தில் அலையுங்கள், பள்ளத்தில் ஒதுங்கி பதுங்குங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோன் ராஜாவாக்கிய நேபுகாத் நேச்சார் உங்களுக்கு விரோதமாக ஆலோசனை செய்து உங்களுக்கு விரோதமாக உபாயங்களை சிந்தித்திருக்கிறான். அஞ்சாமல் நிர்விசாரமாய் குடியிருக்கிற ஜாதிக்கு விரோதமாக எழும்பி போங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு வாசல்களும் இல்லை, தாழ்பால்களும் இல்லை. அவர்கள் தனிப்பட தங்கியிருக்கிறார்கள். அவர்களுடைய ஒட்டகங்கள் கொள்ளையும் அவர்களுடைய ஆடு மாடுகளின் ஏராளம் சூறையும் ஆகும். நான் அவர்களை சகல திசைகளுமான கடையாந்தர மூலைகளில் இருக்கிறவர்களிடத்துக்கு சிதறடித்துவிட்டு அதனுடைய சகல பக்கங்களிலும் இருந்து அவர்களுக்கு ஆபத்தை வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆத்சோர் வலு சர்ப்பங்களின் தாபரமாக்கி என்றென்றைக்கும் பாழாய் கிடக்கும். ஒருவனும் அங்கே குடியிருப்பதில்லை, ஒரு மனுபுத்திரனும் அதிலே தங்குவதும் இல்லை என்கிறார். யூதா ராஜாவாக்கிய சிதேக்கியாவினுடைய ராஜ்யபாரத்தின் துவக்கத்திலே ஏலாமுக்கு விரோதமாக எரேமியா என்னும் தீர்க்கதரிசிக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ, நான் ஏலாமின் வில் என்னும் அவர்களுடைய பிரதான வல்லமையை முறித்து போட்டு வானத்தின் 4 திசைகளிலும் இருந்து 4 காற்றுகளை ஏலாமின் மேல் வரப்பண்ணி அவர்களை இந்த எல்லா திசைகளிலும் சிதறடிப்பேன். ஏலாம் தேசத்திலிருந்து துரத்துண்டவர்கள் சகல ஜாதிகளிலும் சிதறப்படுவார்கள். நான் ஏலாமியரை அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாகவும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களுக்கு முன்பாகவும் கலங்க பண்ணி என் கோபத்தின் உக்கிரமாக்கிய தீங்கை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்களை நிர்மூலமாக்க மட்டும் பட்டயத்தை அவர்களுக்கு பின்னாக அனுப்பி என் சிங்காசனத்தை ஏலாமிலே வைத்து அங்கே இருந்து ராஜாவையும் பிரபுக்களையும் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
ஆனாலும் கடைசி நாட்களிலே நான் ஏலாமின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா அதிகாரம் 50. கர்த்தர் தீர்க்கதரிசியாக்கிய எரேமியாவை கொண்டு பாபிலோனுக்கும் கல்தேயர் தேசத்துக்கும் விரோதமாக உரைத்த வசனம். பாபிலோன் பிடிப்பட்டது, பேல் வெட்கப்பட்டது, மெரோதாக் நொறுங்குண்டது, அதனுடைய சிலைகள் இலச்சை அடைந்தது, அதனுடைய விக்கிரகங்கள் நொறுங்கி போயின என்று ஜாதிகளுக்குள்ளே அறிவித்து பிரசித்தம் பண்ணுங்கள். இதை மறைக்காமல் கொடியேற்றி விளம்பரம் பண்ணுங்கள். அதற்கு விரோதமாய் வடக்கே இருந்து ஒரு ஜாதி வந்து அதன் தேசத்தை பாழாக்கி போடும். அதிலே குடியிருப்பாரில்லை, மனுஷரோடே மிருகங்களும் ஓடிப்போய்விடும். அந்நாட்களிலும் அக்காலத்திலும் இஸ்ரவேல் புத்திரர் வருவார்கள். அவர்களும் யூதா புத்திரரும் ஏகமாய் அழுது நடந்து வந்து தங்கள் தேவனாக்கிய கர்த்தரை தேடுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மறக்கப்படாத நித்திய உடன்படிக்கையினால் நாம் கர்த்தரை சேர்ந்து கொள்வோம் வாருங்கள் என்று சீயோனுக்கு நேராய் முகங்களை திருப்பி சீயோனுக்கு போகிற வழி எதுவென்று கேட்டு விசாரிப்பார்கள். என் ஜனங்கள் காணாமற் போன ஆடுகள், அவர்களுடைய மெய்ப்பர்கள் அவர்களை சிதறப்பண்ணி பர்வதங்களில் அலைய விட்டார்கள். ஒரு மலையிலிருந்து மறுமலைக்கு போனார்கள், தங்கள் தொழுவத்தை மறந்துவிட்டார்கள். அவர்களை கண்டுபிடித்தவர்கள் எல்லாரும் அவர்களை பட்சித்தார்கள். அவர்களுடைய சத்துருக்கள் எங்கள் மேல் குற்றமில்லை, அவர்கள் நீதியின் வாசஸ்தலத்திலே கர்த்தருக்கு விரோதமாக தங்கள் பிதாக்கள் நம்பின கர்த்தருக்கு விரோதமாகவே பாவம் செய்தார்கள் என்றார்கள். பாபிலோனின் நடுவிலிருந்தோடி கல்தேயரின் தேசத்தை விட்டு புறப்பட்டு மந்தையின் முன் நடக்கும் கடாக்களைப் போல் இருங்கள். இதோ நான் பாபிலோனுக்கு விரோதமாக வட தேசத்தில் இருக்கும் பெரிய ஜாதிகளின் கூட்டத்தை எழுப்பி அதை வரப்பண்ணுவேன். அவர்கள் அதற்கு விரோதமாக ஆயத்தம் பண்ணுவார்கள். அங்கே இருந்து வருகிறவர்களால் அது பிடிக்கப்படும். அவர்களுடைய அம்புகள் சாமர்த்தியமுள்ள பராக்கிரமசாலியின் அம்புகளைப் போல் இருக்கும். அவைகள் விருதாவாய் திரும்புவதில்லை. கல்தேயா கொள்ளையாகும், அதை கொள்ளையிடுகிறவர்கள் எல்லாரும் பரிபூரணம் அடைவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் சுதந்திரத்தை கொள்ளையிட்ட நீங்கள் சந்தோஷித்தீர்களே, களி கூர்ந்தீர்களே. புல் மேய்ந்து கொழுத்த கடாரியைப் போல் பூரித்து வலிய ரிஷபம் போல் முக்காரம் போடுகிறீர்களே. உங்கள் தாய் மிகவும் வெட்கி உங்களை பெற்றவள் நாணமடைவாள். இதோ அவள் ஜாதிகளுக்குள்ளே கடைசியாவதும் அன்றி வனாந்தரமும் வறட்சியும் அந்தரவெளியும் ஆவாள். கர்த்தரின் கோபத்தினாலே அது குடியற்றதும் பெரும் பாழுமாயிருக்கும். பாபிலோனை கடந்து போகிற எவனும் அதன் எல்லா வாதைகளின் நிமித்தமும் பிரமித்து ஈசல் போடுவான். நீங்கள் எல்லாரும் பாபிலோனுக்கு விரோதமாய் சுற்றிலும் அணிவகுத்து நின்று வில்லை நாணேற்றி அதின்மேல் அம்புகளை எய்யுங்கள். அம்பு செலவை பாராதையுங்கள். அது கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தது. அதற்கு விரோதமாய் சுற்றிலும் ஆர்ப்பரியுங்கள். அது தன்னை கையளித்தது, அதன் அஸ்திபாரங்கள் விழுந்தது, அதன் மதில்கள் இடிக்கப்பட்டது. இது கர்த்தர் வாங்கும் பழி, அதனிடத்தில் பழி வாங்குங்கள். அது செய்தது போலவே நீங்களும் அதற்கு செய்யுங்கள். விதை விதைக்கிறவனையும் அறுப்பு காலத்தில் அரிவாளை பிடிக்கிறவனையும் பாபிலோனில் இராதபடி சங்காரம் பண்ணுங்கள். கொல்லுகிற பட்டயத்துக்கு தப்ப அவரவர் தங்கள் ஜனத்தண்டைக்கு திரும்பிக் கொண்டு அவரவர் தங்கள் தேசத்துக்கு ஓடிப்போவார்கள். இஸ்ரவேல் தெரிப்பட்டு போன ஆடு, சிங்கங்கள் அதை துரத்தின. முதலில் அசிரிய ராஜா அதை பட்சித்தான். கடைசியில் பாபிலோன் ராஜாவாகிய இந்த நேபுகாத் நேச்சார் அதன் எலும்புகளை முறித்தான். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் அசிரியா ராஜாவை தண்டித்தது போல் பாபிலோன் ராஜாவையும் அவன் தேசத்தையும் தண்டித்து இஸ்ரவேலை அதன் வாசஸ்தலத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். அப்பொழுது அது கர்மேலிலும் பாசானிலும் மேயும், எப்பிராயீமின் மலைகளிலும் கீலேயாத்திலும் அதன் ஆத்துமா திருப்தியாகும். அந்நாட்களிலும் அக்காலத்திலும் இஸ்ரவேலின் அக்கிரமம் தேடப்பட்டாலும்
அது காணாதிருக்கும். யூதாவின் பாவங்கள் தேடப்பட்டாலும் அவைகள் கிடையாதிருக்கும். நான் மீதியாக வைக்கிறவர்களுக்கு மன்னிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மெரதாயிம் தேசத்துக்கு விரோதமாகவும் பேகோடு குடிகளுக்கு விரோதமாகவும் நீ போய் அவர்களை துரத்தி யாவையும் பாழாக்கி சங்காரம் பண்ணி நான் உனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேசத்திலே யுத்தத்தின் சத்தமும் மகா சங்காரமும் உண்டு. சர்வ பூமியின் சம்மட்டி எப்படி முறித்து உடைக்கப்பட்டது! ஜாதிகளுக்குள்ளே பாபிலோன் எப்படி பாழாய் போயிற்று! பாபிலோனே, உனக்கு கண்ணியை வைத்தேன், நீ அதை அறியாமல் அதிலே சிக்குண்டு போனாய். நீ அகப்பட்டும் பிடிப்பட்டும் போனாய். நீ கர்த்தரோடே யுத்தம் கலந்தாயே. கர்த்தர் தம்முடைய ஆயுத சாலையை திறந்து தம்முடைய சினத்தின் அஸ்திராயுதங்களை எடுத்து கொண்டு வந்தார். இது கல்தேய தேசத்திலே சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் செய்கிற கிரியை. கடையாந்திரத்திலிருந்து அதற்கு விரோதமாக வந்து அதன் களஞ்சியங்களை திறந்து குவியல் குவியலாக குவித்து அதில் ஒன்றும் மீதியாகாதபடிக்கு அதை முற்றிலும் அழித்து போடுங்கள். அதன் காளைகளை எல்லாம் வெட்டுங்கள். அவைகள் கொலைக்களம் சேரக்கடவது. ஐயோ, அவர்கள் விசாரிக்கப்படும் நாள் வந்ததே. நம்முடைய தேவன் பழி வாங்கினதை, அவர் தமது ஆலயத்துக்காக பழி வாங்கினதையே சீயோனிலே அறிவிக்கும்படிக்கு பாபிலோன் தேசத்திலிருந்து தப்பியோடி வந்தவர்களின் சத்தம் கேட்கப்படும். பாபிலோனுக்கு விரோதமாய் வரும்படி வில் வீரரை அழையுங்கள். வில் வளைக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் அதற்கு விரோதமாய் சுற்றிலும் பாளையம் இறங்குங்கள். ஒருவரையும் தப்ப விடாதிருங்கள். அதன் கிரியைக்கு தக்க பலனை அதற்கு சரி கட்டுங்கள். அது செய்ததின்படியெல்லாம் அதற்கு செய்யுங்கள். அது இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தருக்கு விரோதமாக இடும்பு செய்தது. ஆகையால் அதன் வாலிபர் அதன் வீதிகளில் விழுவார்கள். அதன் யுத்த வீரர் எல்லாரும் அந்நாளிலே சங்காரமாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ, இடும்புள்ளவனே, நான் உனக்கு விரோதமாக வருகிறேன் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உன்னை விசாரிக்கும் காலமாக்கிய உன்னுடைய நாள் வந்தது. இடும்புள்ளவன் இடறி விழுவான், அவனை எடுத்து நிறுத்துவாரில்லை. நான் அவனுடைய பட்டணங்களில் அக்கினியை கொளுத்துவேன், அது அவன் சுற்றுப்புறத்தார் எல்லாரையும் பட்சிக்கும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் ஏகமாய் ஒடுங்குண்டார்கள். அவர்களை சிறையாக்கின யாவரும் அவர்களை விடமாட்டோம் என்று கெட்டியாய் பிடித்து கொண்டார்கள். அவர்களுடைய மீட்பரோவெனில் வல்லமையுள்ளவர். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். தேசத்தை இளைப்பார பண்ணுவதற்கும் பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ணுவதற்கும் அவர்களுடைய வழக்கை அவர் நடத்துவார். பட்டயம் கல்தேயர் மேலும் பாபிலோன் குடிகள் மேலும் அதனுடைய பிரபுக்கள் மேலும் அதனுடைய ஞானிகள் மேலும் வருமென்று கர்த்தர் சொல்லுகிறார். பட்டயம் பொய்களை பிணைக்கிறவர்கள் மேலும் வரும். அவர்கள் பைத்தியக்காரர் ஆவார்கள். பட்டயம் அதன் பராக்கிரமசாலிகள் மேலும் வரும். அவர்கள் கலங்குவார்கள். பட்டயம் அதன் குதிரைகள் மேலும் அதன் ரதங்கள் மேலும் அதன் நடுவில் இருக்கிற பல ஜாதியான ஜனங்கள் யாவர் மேலும் வரும். அவர்கள் பேடிகளாவார்கள். பட்டயம் அதன் பொக்கிஷங்களின் மேல் வரும். அவைகள் கொள்ளையாகும். வறட்சி அதன் தண்ணீர்கள் மேல் வரும். அவைகள் வறண்டு போம். அது விக்கிரக தேசம். அருக்களிப்பான சிலைகளின் மேல் மனமயங்கி இருக்கிறார்கள். ஆகையால் காட்டு மிருகங்களும் ஓரிகளும் அதிலே குடியிருக்கும். கோட்டான்கள் அதிலே தங்கும். இனி என்றென்றைக்கும் அது குடியேற்றப்படுவதில்லை. தலைமுறை தலைமுறையாக ஒருவரும் அதில் சஞ்சரிப்பதும் இல்லை. தேவன் சோதோமையும் கொமராவையும் அதன் சுற்றுப்புறங்களையும் கவிழ்த்து போட்டது போல இதையும் கவிழ்த்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவரும் அதில் குடியிருப்பதில்லை. ஒரு மனுபுத்திரனும் அதில் தங்குவதும் இல்லை. இதோ, வடக்கே இருந்து ஒரு ஜனமும் பெரிய ஜாதியும் வரும். பூமியின் எல்லைகளிலிருந்து பலத்த ராஜாக்கள் எழும்புவார்கள். அவர்கள் வில்லும் வேலும் பிடித்து வருவார்கள். அவர்கள் இரக்கமில்லாத கொடியர்.
அவர்கள் இரைச்சல் சமுத்திர இரைச்சல் போல் இருக்கும். பாபிலோன் குமாரத்தியே, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தத்துக்கு ஆயத்தப்பட்ட ஆட்களாய் குதிரைகளின் மேல் ஏறி வருவார்கள். அவர்கள் வருகிற செய்தியை பாபிலோன் ராஜா கேட்கையில் அவன் கைகள் தளரும். இடுக்கமும் பிரசவ வேதனை படுகிறவர்களுக்கு உண்டாகும் வேதனையை போன்ற வேதனையும் அவனை பிடிக்கும். இதோ, புரண்டு ஓடுகிற யோர்தானிலிருந்து சிங்கத்தைப் போல் பலவானுடைய தாபரத்துக்கு விரோதமாக வருகிறான். அவனை அங்கே இருந்து சடுதியிலே ஓடி வர பண்ணுவேன். நான் அதற்கு விரோதமாக கட்டளையிட்டு அனுப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவன் யார்? எனக்கு சமானமானவன் யார்? எனக்கு திட்டம் சொல்பவன் யார்? எனக்கு முன்பாக நிற்கப் போகிற மேய்ப்பன் யார்? ஆகையால் கர்த்தர் பாபிலோனுக்கு விரோதமாக யோசித்த ஆலோசனையையும் அவர் கல்தேயர் தேசத்துக்கு விரோதமாக நினைத்திருக்கிற நினைவுகளையும் கேளுங்கள். மெய்யாகவே மந்தையில் சிறியவர்கள் அவர்களை பிடித்து இழுப்பார்கள். மெய்யாகவே அவர்கள் இருக்கிற தாபரங்களை அவர் பாழாக்குவார். பாபிலோன் பிடிப்பட்டதின் சத்தத்தினால் பூமி அதிரும். அதன் கூப்பிடுதல் ஜாதிகளுக்குள்ளே கேட்கப்படும்.